இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் சார். இடம் வாங்குறதுலேயே நிறைய தடைகள். ஒரு இடத்த பார்க்க போகும்போதே இடம் வாங்கும்போதே நிறைய தடைகள். அதுக்கு பணம் ரெடி பண்ணுறதுல நிறைய தடைகள். அப்போ கேது சேர்ந்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார். சனி பார்த்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார். ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க போய் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீட்டை வந்து வாடகை விட்டு வச்சுருப்பாங்க. இல்லை ரொம்ப நாளாக பூட்டி வச்சு வேலை நிமித்தமாக நாங்கள் இங்கே இருக்கோம் சார், சொந்த வீட்டுக்கு போக முடியல. கார் வந்து ஒரு 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிடுவார். இவர் எல்லா குடும்பம் எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போனால் எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னால் போங்க, நான் பைக்கில் வரேன்னுவார். இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு பேர். அப்போ இவர்களுக்கு வந்து அதை அனுபவிக்க உரிமை இல்லை அப்படின்னு பேர். 3 செவ்வாய்க்கிழமை வந்து கிரிவலம் வாங்க 1 இதுலேயே நடந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது ஒரு நார்மலாக வந்து 4ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை செவ்வாய் வந்து லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இதுலேயே வந்து நடந்துடும். நீங்கள் நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னா சென்னையில் வடபழனி முருகர் கோயிலில் இருக்கிற அங்காரகன் செவ்வாய் பகவான் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க, 100% நடக்கும். எந்த கோயில் போனாலே அமைதியாக நின்று பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்தில் பூமி இருக்குது, பூமியில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னால் அங்காரகன் இருக்கார். ஓம் 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறத்த நற்பன்னிருதோளும் பதுவமலர் பொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம ஆலய தீபம் சேனலில் வந்து பலதரப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுமே வந்து வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ஆகட்டும், அதே வந்து ஆன்மீகம் சார்ந்ததும் கோயில் பூஜைகள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற வகையில் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய கனவும் இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்னும் போது எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்றது தான். அதாவது ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தனக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய கனவு ஆசைகள். அதில் வந்துட்டு நம்ம இறுதியாக பார்க்கலாம், என்ன செஞ்சால் வந்து இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடம் வாங்குவோம், அல்லது ஒரு இடம் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் சார், 10 வருஷமாக வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணுறோம், முடியல அப்படின்னும் போது என்ன பண்ணும்போது இம்மிடியேட்டாக நம்ம அடுத்த 20 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து வீட்டு வேலையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். ஒரு சில ஜாதகங்கள், அதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா, ஒரு 3 குழந்தைகள் இல்லையா, அப்பா அம்மா 2 குழந்தைங்க, வீட்டில் இன்னும் பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா ஒரு குடும்ப ஜாதகம் வந்து ஒரே மாதிரி தான் வரும். 4 ஜாதகம் 5 ஜாதகம்னா 5 ஜாதகத்துலேயுமே அவங்க வந்துட்டு ஒரு இடம் வாங்க முடியல, இல்லை இடம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, அதில் வந்து வீடு கட்ட முடியல, இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டோம் ரொம்ப நாளாக ரெஜிஸ்டர் ஆகாமல் நிற்குது. இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயங்கள், மண் மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செவ்வாய் அப்படின்ற பகவான் தான் நம்ம பார்க்கணும். அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 பேர் ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு ஜாதத்தில் செவ்வாய் நீசமாகி இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து ராகுவோட இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் கேதோட இருக்கும், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் சனி பகவான் பார்ப்பார், அல்லது ராகு கேது சனி பகவானோட நட்சத்திரங்களில் செவ்வாய் மாறி உக்காந்துருக்கும், அல்லது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது. அப்போ 4ஆம் இடம்னா சொத்து அப்படின்ற பேர், அதே போல் செவ்வாய்னா பூமி சார்ந்த விஷயங்கள்னு பேர். அப்போ அந்த குடும்ப ஜாதகங்களில் 4ஆம் இடமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டே தான் அந்த 5 பேருடைய ஜாதகமும் வரும். கொண்டாந்து கேட்பாங்க, சார் யார் பேருக்கு வந்துட்டு இடம் வாங்கலாம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை இடம் வாங்கிட்டோம் சார், ரொம்ப நாளாக இப்போ இழுத்துட்டே இருக்குது சார், ரெஜிஸ்டர் பண்ண முடியல சார், வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 100% வந்து இங்கே செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள், 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகம், 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட ஜாதகம், அது எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்து வந்து 100% வந்து ஜாதகர் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட தான் நீங்கள் போய் ஆகணும். அவர் வந்துட்டு 4ஆம் அதிபதி திதி சூன்யத்தில் இருக்காரா, இல்லை 4ஆம் இடம் வந்து திதி சூன்ய பாதிப்பில் இருக்கிறதா, அல்லது 4 அரவு கிரகங்கள் ராகு கேது, அல்லது நிழல் கிரகங்கள், அல்லது அந்த ரவி, அதாவது வந்து சூரியன் வந்து பாவகிரகமாக தான் பார்க்கப்படுகிறது, செவ்வாய் பாவகிரகமாக பார்க்கப்படுகிறது. அப்போது செவ்வாயோட இந்த ராகு கேதுகள் சேர்க்கும்போது இந்த மாதிரியான தடை தடங்களை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பேர். இப்போ வந்து நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் சார், இடம் வாங்குறதுலேயே நிறைய தடைகள். ஒரு இடத்த பார்க்க போகும்போதே இடம் வாங்கும்போதே நிறைய தடைகள், அதுக்கு பணம் ரெடி பண்ணுறதுல நிறைய தடைகள். அப்போ கேது சேர்ந்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார், சனி பார்த்தால் தடை தடங்களை ஏற்படுத்துவார். அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல செவ்வாய் பலம் இழந்து விட்டார் என்று நம்ம பார்க்கணும். அப்போது அவங்களுக்கு தான் வந்து இந்த தடைகள். ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க போய் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீட்டை வந்து வாடகை விட்டு வச்சுருப்பாங்க. இல்லை ரொம்ப நாளாக பூட்டி வச்சு வேலை நிமித்தமாக நாங்கள் இங்கே இருக்கோம் சார், சொந்த வீட்டுக்கு போக முடியல. அப்போ இவர்களுக்கு அந்த இடம் 4ஆம் இடமா வந்து பாதிப்பு. கார் வந்து ஒரு 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிடுவார்.
இவர் எல்லா குடும்பம் எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போனால் எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு சீட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னால் போங்க, நான் பைக்கில் வரேன்னுவார். இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு பேர். அப்போ இவர்களுக்கு வந்து அது அனுபவிக்க உரிமை இல்லை அப்படின்னு பேர். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னும்போது, என்ன செஞ்சால் நம்ம வந்துட்டு 100% வந்து ஒரு இடம் வாங்க முடியும், இடம் வாங்கினாலே அதில் வந்து வீடு கட்டணும், அப்படியே ரெஜிஸ்டர் ஆகணும், இந்த மாதிரி தடைகள் இல்லாமல் மண் மனை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது நீங்கள் தொடர்ந்து வந்து 3 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் வர்றது ஒன்று 3 செவ்வாய்க்கிழமை 3 செவ்வாய்க்கிழமை நீங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு ஒரே எண்ணத்தோட, நிறைய எண்ணெய் அலைகளை சிதற விடாமல் ஃபோனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ஃபோன் பேசிட்டு ஃபோனை பார்த்துட்டு அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நீங்கள் உட்காருங்க. ஆனால் எண்ணெய் அலைகள் வந்து மாறக்கூடாது. எனக்கு வந்து இடம் வாங்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். நம்ம இப்போ ரிட்டர்ன் போகிற வரைக்கும் வந்துட்டு அங்கே யாராவது விவசாயிகளாக இருந்தாக்கா அங்கே என்ன ஆச்சோ, தண்ணி வச்சாங்களா, மாடை பார்த்தாங்களா, பிடிச்சிக்கணும், இந்த எண்ணங்களெல்லாம் வரக்கூடாது. அந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 3 செவ்வாய்க்கிழமை வந்து கிரிவலம் வாங்க ஒன்று. இதுலேயே நடந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது ஒரு நார்மலாக வந்து 4ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை செவ்வாய் வந்து லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இதுலேயே வந்து நடந்துடும். இல்லை ராகுகேதுவோட சேர்ந்துருக்கு, ராகுகேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% வந்து சென்னையில் வடபழனி முருகர் கோயிலில் வந்துட்டு நீங்கள் முருகர் ஆலயத்தில் வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும் பொழுது அங்காரகன் செவ்வாய் பகவான் அல்லது அங்காரகன் அப்படின்ட்டு அவருக்கு தனி சன்னதி அங்கே இருக்கும். அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இது 100% வந்து நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இன்றையிலேருந்து ஒரு 6 வருடம் முன்பு வந்து நான் இந்த சென்னையில் வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்காக வரேன். டிப்ளமோ இன் தமிழ் அர்ச்சகர், தமிழில் வந்து அர்ச்சகர் படிக்கிறதுக்காக, அந்த படிப்பு படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு 1 வருஷம் கோர்ஸு, சனி ஞாயிறு 2 நாள் இங்கே வகுப்பு. அது வந்து வடபழனியில் தான். என்னுடைய பேரில் வந்துட்டு எந்த ஒரு இடமோ நான் வந்து அது வரைக்கும் வாங்கலை. ஸோ அந்த அங்காரகன் பகவான் அப்படின்னும்போது ஆல்ரெடி அதுக்கு முன்னாலே ஒரு 5-6 வருஷமாக நம்ம ஜாதகம் பார்த்தால அங்காரகன் செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரகன் இல்லையா, பூமிக்கு அதிபதி இல்லையா. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து பூமி சார்ந்து தானே கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா வேண்டிட்டு போகிறேன். நான் ஒரு கடமைக்கு வேண்டிட்டு போகிறேன். நான் வந்துட்டு அடுத்து இப்போ போயிட்டு மறுபடியும் ஒரு அடுத்த கிளாஸுக்கு வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே நான் வர்றதுக்குள்ளே இடம் ஏதாவது நான் வாங்கிட்டேன்னா நான் வந்து 100% குடும்பத்தோடு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் இங்கே வந்து சிறப்பாக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகிறேன். போயிட்டு அது வந்துட்டு நான் வந்து ஒரு இடம் வாங்குற ஐடியாவே இல்லை. என்னென்னா அவர் வந்து பூமிக்காரகன். இப்போ காலபைரவர்கிட்ட போனால் என்ன வேண்டிக்கணும், வேலை தொழில் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆயில் நல்லா இருக்கணும், அப்படி வேண்டிக்கணும், அவ்வளோதான். அப்போ இவர் வந்து செவ்வாய்ங்கிறவர் பூமிக்காரகன். அப்போ அவர்கிட்ட பூமி தானே கேட்கணும். ஸோ கேட்டுட்டு போகிறோம். அதுவும் ஒரு டைம் வைக்கணும் இல்லையா. எப்பயோ 2 வருஷம் கழித்து நம்ம ஒரு பூமி வாங்குறோம்னா அது இதில் இங்கே வேண்டிக்கினதில் வராது இல்லையா. ஸோ நான் வந்து அடுத்த கிளாஸ் நான் வர்றதுக்குள்ளே நான் ஒரு இடம் வாங்கிட்டேன்னா நான் குடும்பத்தோடு இங்கே வரேன் சென்னைக்கு. நான் ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப லாங்லேருந்து வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த வேண்டுதல் வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டு போயிட்டு 2வது நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது சனி ஞாயிறு இங்கே இருக்கிறேன். போயிட்டு அங்கே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போயாச்சு, திங்கக்கிழமை வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன். 2வது நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சும்மா நார்மலாக அந்த வெளியில் வந்து பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த நோட்டீஸில் எடுத்து பார்க்குறோம், ரொம்ப சீப்பாக வந்துட்டு இடம் வந்து பிளாட் போட்டு இருக்காங்க. இது இவ்வளோ சீப்பாக கிடைக்குது பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுறோம். ஆமாங்க இருக்குதுங்கிறாங்க. அப்போவே போயிட்டு மதியமாக எல்லாம் கொஞ்சம் கிளைண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறோம். பார்த்ததுமே வந்துட்டு பிடிச்சி போச்சு. வர்றவங்கள தான் அவங்க தான் விடுறது இல்லையா, டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 10,000 போடுங்கன்னு போட்டாங்க. ஸோ விளையாட்டு வாக்கில் போட்டு 1, 2, 3ன்னு பார்த்து 3 பிளாட் வாங்கிட்டான். ஒரே வாரத்தில் பணத்தை கட்டியாச்சு. அடுத்து 15-20 நாளில் வந்துட்டு அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது வந்து 100% நடந்த ஒரு உண்மை. அது வந்து 2018 19 அந்த டியூரேஷனில் வந்து நடந்த 18 தான், 2018 நடந்த விஷயம். ஸோ வந்து நீங்கள் நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னா சென்னையில் வடபழனி முருகர் கோயிலில் இருக்கிற அங்காரகன் செவ்வாய் பகவான் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க. 100% நடக்கும். அப்போது உங்கள் எண்ணெய் அலைகளை வந்து சிதற விடாமல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த கோயிலையும் வந்து வேண்டிக்கூடாது. கண்ணை திறந்து பார்த்து வேண்டிட்டு இருக்கணும். அப்போ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இருங்க, 5 நிமிஷம் இருங்க. எந்த கோயில் போனாலே அமைதியாக நின்று பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்தில் பூமி இருக்குது, பூமியில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னால் அங்காரகன் இருக்கார். 2 பேர் தான். சுற்றி அங்கே ஆளுங்க வராங்க செய்கிறாங்க, மணி அடிக்கிற சவுண்டு, அதாவது ஒரு வாகன சவுண்டோ இல்லாட்டி அங்கே யாராவது பேசுறது, இது எல்லாமே உங்கள் காதில் விழாது. அப்போ வந்துட்டு முடியெல்லாமே சிலிர்த்து நிற்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு பிரபஞ்சத்தோட கணக்காரிங்கன்னு பேர். அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க. அடுத்து 3 செவ்வாய்க்கிழமை நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது அதிலே நீங்கள் இடம் வாங்கிடுவீங்க அல்லது வீடு கட்டிடுவீங்க. முடியாத பட்சத்தில் 2வது தான் வந்துட்டு சென்னை வந்து வடபழனி அங்காரகன். 3வது வந்துட்டு 100% வந்துட்டு நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு 3 பௌர்ணமி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதை யாராலுமே தடுக்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பிளானே இல்லை சார், ஐடியாவே இல்லை சார், பணமே இல்லை சார், நடந்துடும் அங்கே.
ஸோ காஞ்சி காமாட்சி அம்மன் வந்துட்டு 3 பௌர்ணமி நீங்கள் போயிட்டு வாங்க, தரிசனம் பார்த்துட்டு வாங்க. ஒரே ஒரு வேண்டுதல், நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அவ்வளோதான். இடமே இல்லைனாலும் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 100% நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து தனக்குன்னு ஒரு இடம், தனக்குன்னு ஒரு வீடு, அதுதான் ஒவ்வொருத்தருடைய அங்கீகாரம். இன்றைக்கி சொசைட்டியில் வந்துட்டு ஒரு தனி இடம், வீடு, காரு இந்த சொசைட்டியில் வந்துட்டு வாழணும் அப்படின்போது இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே வந்து கௌரவமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் கிடைக்க ஆலய சேனல் வாயிலாக உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.